பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என்ற அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதை குறிக்கும் விதமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை உண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல 7 துறைமுகங்களிலும், புதுவை, காரைக்கால் துறைமுகங்கள் என மொத்தம் 9 துறைமுகங்கள்ல இந்த புயல் எச்சரிக்கை உண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்கள், இந்த 7 துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை உண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுவை, காரைக்கால் அந்த துறைமுகங்களும் சேர்த்து மொத்தம் 9 துறைமுகங்கள்ல இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை உண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நள்ளிரவு வாக்கில் வடக்கு ஆந்திராவுக்கும் தெற்கு ஒடிசாவுக்கும் இடையே கலிங்கப்பட்டினத்துக்கு அருகே கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் சற்று கொந்தளிப்புடன் காண்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கடலோடு மீனவர்கள் மத்திய வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழகத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் குறித்து பின்வரும் அறிவிப்புகளில் தெரிவிக்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான